Daily. Taste the Daily. அண்ணனை பார்த்தா கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் எல்லாமே எனக்கு அப்பா ஃபர்ஸ்ட் எனக்கு அப்பா தான், அதுக்கப்புறம் தான் அம்மா. ரெண்டு பேருமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். எனக்கு எல்லாமே எனக்கு சப்போர்ட்டு ரெண்டு பேர் மட்டும்தான். அவங்க ரெண்டு பேரும் இல்லாட்டி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கே மாட்டேன். என்னோட ஃபேமிலி தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் தான் என்னோட கோச்சஸ் எல்லாமே வரும். இந்த குறுகிய காலத்தில் இந்தியன் டீம் ஃபியூச்சரில் டீம் வாழ்த்துக்கிறேன். இதுக்குள்ள கஷ்டங்கள்லாம் என்ன, எந்த மாதிரி எஃபெக்ட்லாம் அதுக்கு அது நிறைய ஹார்ட் ஒர்க். அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும்போது அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு வேர்டு. அதெல்லாம் அந்த டைமில் எப்படி ஸ்ட்ரகிள் அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதை தாண்டி வந்தால் தான் நம்மளால் வர முடியும். அது கிரிக்கெட்டில் அச்சீவ் பண்ணால் அதுக்கு ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வெளிநாட்டு விளையாண்ட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? அதே போல மற்ற பிளேயர்ஸோட பாண்டிங்ல மற்ற டீமோட பாண்டிங், எஸ்பெஷலி இந்த சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வந்து செம கேரக்டர். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சோம். கேப்டன்ற பொண்ணு என்கிட்ட ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு அந்த கேப்டன் எனக்கு. ஸோ அந்த டீமை வந்து எப்படி சொல்றதுன்னா, அந்த சைடு டீமை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சைடு நம்ம இந்தியா விட்டுட்டு அந்த சைடு போனாலே ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் நல்லா பழகுவாங்க எல்லாரும். செமிஃபைனல்ஸ்ல வந்து உங்களோட இன்னிங்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த ப்ரெஷரும் சரி, இந்த மேட்சை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறப்போ இருந்த ஹாப்பினஸ் இருக்கு, கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா செமிஃபைனல்ஸ்குள்ளே போகும்போது நிறைய ப்ரெஷர் இருக்கும். அதுக்கப்புறம் நான் செமிஃபைனல்ஸ் வின் பண்ணும்போது செம ஹாப்பி. ஏன்னா அதில் நான் 56 நாட் அவுட் ரொம்ப செம ஹாப்பி. ஏன்னா கோச்சை சொல்லியிருப்பாங்க, நீ தான் முடிச்சுட்டு வரணும், ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு தான், நீ தான் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு. ஏன்னா த்ரிஷான்னு அவங்க அவுட் ஆயிருப்பாங்க. ஏன்னா நீ தான் ரெஸ்பான்சிபிளாக முடிச்சுட்டு வந்துடும் போது அதை முடிச்ச போது செம ஹாப்பி. என்னால் சொல்ல முடியாது அந்த வார்த்தையே. செம ஹாப்பியாக இருந்தது செமிஃபைனல்ஸ் முடிச்சு கொடுத்தவங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா விமென்ஸ் கிரிக்கெட்டில் பெரிய அளவில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ தான் தொடங்கியிருக்கு. அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் வாய்ப்பு கிடைச்ச இந்த அளவுக்கு வந்துருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிளேயருக்கு கிடைக்கிறது பெரிய டாஸ்காக பார்க்குறாங்க. தமிழ் இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சி அண்டர்-19 வேர்ல்டு கப்பும் போய் வின்னும் பண்ணியிருக்கீங்க. அதான் நான் சொல்கிறேன், செம ஹாப்பி அது. ஏன்னா டிஎன்சிக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஹெல்ப் பண்ண டிஎன்சிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். நம்ம 1 by 1 தான் போக முடியும். ஏன்னா நம்ம 1 by 1 தான் நம்மளால போக முடியும். பட் ஆனால் இதுக்கு ஹார்ட் ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக எந்த கேர்ள்ஸ்னாலும் வரலாம். ஒரே வார்த்தை தமிழ்நாடுலேருந்து புஷ் இல்லாமல் இல்லை, பட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் எந்த கேர்ள்ஸ்னாலும் வரலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.